பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயின். உலகத்தோடைய 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியா. அது கொஞ்சம் சரிஞ்சு, ஏன்னா டாலர் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இப்போ 6வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும். ஆனாலும் நேற்று ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு கம்பேரிசன் வந்துச்சு. போஸ்ட் பயங்கர வைரலாக போச்சு. தாய்வான் இந்தியாவில் ஒரு நகரத்தை நம்ம கம்பேர் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு குட்டியான ஒரு நாடு. அந்த நாட்டோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது இந்தியாவை விட அதிகம் அப்படின்றது தான். அதாவது இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருந்து 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டை விட ஒரு சிறு தீவு நாடு அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது இந்தியாவை தாண்டி எக்ஸீட் ஆயிருக்கு. ஸோ பங்கு சந்தையில் எத்தனை நிறுவனங்கள், அந்த பங்கு சந்தையோடைய வெயிட்டேஜ் என்ன, கேபிட்டல் அதோடைய இது என்ன அப்படின்றத, வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது இந்தியா பின்தங்கிருச்சு, நாமெல்லாம் வெற்று பேச்சுக்கு தான் அப்படின்றது. ஸோ இதில் நிறைய உண்மைகள் இருக்கு. தாய்வான் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணாங்க? 80களில் செமிகண்டக்டரை நோக்கி நம்ம போகிறோம். உலகம் இந்த பெரிய பெரிய டிவிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேத்தோட் ரே டியூப்ஸ்ன்னு சொல்லி அந்த காலத்து டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகு கணினி வருது, கம்ப்யூட்டர்ஸ் வருது, சின்ன பொருட்கள் சின்னதாகிட்டே வந்துகிட்டே இருக்குது, எலக்ட்ரானிக்ஸில் சின்னதாகிட்டே இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ். அந்த ஒரு விஷயத்த அந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவும் செமிகண்டக்டரில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி அவரோட டைமில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் நம்ம அதை விட்டுட்டோம், கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம். அதை மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் இது எல்லாத்துக்கும் ஓர வச்சுட்டு ஒரே ஒரு துறையில் நம்ம அன்னைக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு 0.1% இல்லை 0.2% நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் உலகமே நம்மகிட்ட மண்டிட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி மிஸ் த பஸ். தாய்வான் அதை சரியாக கேபிட்டலைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு செமிகண்டக்டரோடைய ஜாம்பவான், செமிகண்டக்டரோடைய மோனோபோலி அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சைனா அவங்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய நாடு, உலகத்தோட 2வது மிகப்பெரிய பொருளாதாரம். அவங்களோட பெர் கேபிட்டா இன்கமோட தாய்வானது கிட்டத்தட்ட 3 to 4 மடங்கு அதிகம். இருந்தாலும் தாய்வானை வீழ்த்த முடியல. இந்த இடத்துல தான் பிரதமர் அவர்களுடைய இந்த 5 நாட்டு பயணம், குறிப்பாக நெதர்லாந்து, நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கு போனதுல, நெதர்லாண்ட்ஸ் போனதுல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த காலகட்டங்களில் நம்ம தேர்தல் ரிசல்ட்டு, யார் எந்த எம்எல்ஏ எங்கே தாவறாங்க, யார் போகிறாங்க, கவர்னர் ஆளுகைன்னு சொல்லிட்டு நம்ம பிஸியாக இருந்ததுனால இந்த நியூஸ் மிஸ் அவுட் ஆச்சு. எல்லாருக்குமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டேட்டு 16 மே 2026. லொக்கேஷன் ASML உடைய ஹெட் குவார்ட்டர் நெதர்லாண்ட்ஸில். இதில் சம்மந்தப்பட்ட 2 பார்ட்டிஸ். ஒன்று டாடா எலக்ட்ரானிக்ஸ், இந்தியாவுடைய நிறுவனம். இன்னொன்று ASML, நெதர்லாண்ட்ஸோட நிறுவனம். இதை விட்னஸாக கூட இருந்து பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பிறகு நெதர்லாண்ட்ஸோட பிரதமர் ஜாப் ரெட்டன் அவர்கள். இதில் $11 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் செமிகண்டக்டரில் 80களில் வெறும் 500 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே போதும். இன்ஃபேக்ட் ஒரு 100 கோடியில் கூட நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். பட் அகைன் நெவர்தலெஸ் இப்போ பழைய கதையை பேசி யூஸ் கிடையாது. இந்தியாவோடைய ஃபஸ்ட்டு கமர்ஷியல் 300 நானோ மீட்டர் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் லெபார்டரியை தோல்ரா ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் சொல்லக்கூடிய குஜராத்தோட ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை நம்ம உருவாக்குறோம். இதோடைய பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்வானுடைய பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் சொல்லக்கூடிய PSMSC. இவங்க தான் இந்த ப்ராசஸ் டெக்னாலஜியை உள்ளே கொண்டு போகிறோம். இப்போ இதுக்கும் பிரதமருடைய இந்த விசிட், இந்த ASML நிறுவனத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லித்தோகிராஃபி டூல்ஸ், எப்படி நீங்கள் பிரிண்டிங்க்கு இப்போ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த பிரிண்டிங் மிஷின் வேணுமோ, அதே மாதிரி இதோட லித்தோகிராஃபி டூல்ஸு அப்படின்றது நெதர்லாண்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங். இதை எப்படி ஆராய்ச்சி துறையை உள்ளே கொண்டு வருது, R&D டெவலப் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக 28 nm to 110 nm நானோ மீட்டருக்கான செமிகண்டக்டர் சிப்பை மாடர்ன் நோட் செக்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வேஃபர் பெர் மந்த்ல ஆரம்பிச்சு ஒரு வருடத்துல பீக் டார்கெட்டா 3 பில்லியன் அளவுக்கான சிப்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்குறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் 2த்தையும் பேரலாக கொண்டு போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 50% இப்போ ஃபவுண்டேஷன் போட்டு அது கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. ட்ரையல் ப்ரொடக்ஷன் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடும்.
ஃபுல் கெப்பாசிட்டியில் 2028 இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்றத பார்க்குறோம். நேரடியாக ஹை எண்ட் ஜாப்ஸே பார்த்தீங்கன்னா 20,000க்கும் அதிகமான ஜாப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்தியாவுடைய இந்த பார்ட்னர்ஷிப் நெதர்லாண்டு அப்படின்றது ஜஸ்ட் சப்சிடியோ இல்லை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆப்ரேஷனோ கிடையாது. நிறைய பேர் வந்து அவங்கள பார்த்தா நம்ம காப்பி அடிக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவல் கமிட்மெண்ட்டு, ஒரு ரொட்டீன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU. இந்த முதல்வர் இந்த இதில் போனார், ஃபாரின் போனார், துபாய் போனார், ஒரு 5,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது, அப்படி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்னென்னலாம் கவர் ஆகுது? ஃபஸ்ட்டு இதில் வேலை செய்கிறதுக்கான துறை ரீதியான வல்லுநர்கள் தேவை. அப்போ அதுக்கு உண்டான அந்த வல்லமை, துறை ரீதியான வல்லமை, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம், அதை கொண்டு வரதுக்கான டேலண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதன் பிறகு சப்ளை செயின் ரெசிலன்ஸு, மூணாவது R&D. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா நெதர்லாண்டோடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரோடு மேப் 2020 30 5 வருஷம். இப்போ ASML ஏன் இதில் ரொம்ப மேட்ரு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே EUV லித்தோகிராஃபின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபி மிஷின்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரே நிறுவனம் ASML தான். இவங்களுக்கு உலகத்தில் அமெரிக்காவோ இல்லை சைனாவோ இல்லை ரஷ்யாவோ உலகத்தில் யாருமே காம்படிட்டரே கிடையாது. சீனா இது வரைக்கும் இந்த டெக்னாலஜியை திருடுறதுக்கு சபாட்டேஜில் ஆரம்பித்து பல முறை அட்டன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $50 பில்லியன் அதிகமாக இந்த தொழில்நுட்பத்தை திருடுறதுக்கு மட்டுமே அவங்க ட்ரை பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸை வந்து அதிக சம்பளத்துக்கு கூட்டு வந்தாங்க, சீனர்களை வேலை செய்ய வச்சு அவங்கள பிறகு தூக்குனாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இது வரைக்கும் சைனாவால் இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்றத பார்க்குறோம். இதில் இன்னொரு நிறுவனம், ஜப்பான் நிறுவனமான நிக்கான், கேனன் போன்ற நிறுவனங்கள், இவங்களும் கோடிக்கணக்கான பணத்தை இது வரைக்கும் R&Dல போட்டு இதுவரை இந்த எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட்னு சொல்லக்கூடிய UV லித்தோகிராஃபியை அவங்களால பண்ண முடியல. இப்போ உலகத்தோடைய 7 நானோமீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய சிப்ஸு, அதாவது நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸு, உங்களுடைய AI சர்வர், சேட்டலைட்ஸு, மிலிட்ரி சிஸ்டம்ஸு, மிசைல்ஸை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதில் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிஷின்ஸ், அதாவது இந்த நானோ அளவுக்கு இருக்கக்கூடிய செமிகண்டக்டர்ஸை இந்த ASML நிறுவனம் கொடுக்குற இந்த லித்தோகிராஃபி மிஷினை வச்சு மட்டும்தான் நீங்கள் தயாரிக்க முடியும். இப்போ இந்த ASMLோட ஆர்டர் புக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா $40 பில்லியன். பாகிஸ்தானை வாங்கின கடனை விட இவங்க வந்து அதிகமான ஒரு ஆர்டர் புக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்ககிட்ட ஆர்டர் இருக்கு. ஏன்னா உலகத்திலே இதை தயாரிக்கக்கூடிய ஒரே நிறுவனம் இவங்க மட்டும்தான். சைனாவுடைய ASML சிஸ்டம் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19% இப்போ குறைஞ்சிருச்சு, அப்படியே குறைஞ்சிருச்சு. சைனா அதை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து. அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும்னு பார்த்தாங்க, முடியல. இப்போ எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் டைட்டனாக இதை வந்து அவங்களால எடுக்க முடியல. அதே மாதிரி இந்த EUV லித்தோகிராஃபியை இது வரைக்கும் சைனாக்கு நெதர்லாண்ட்ஸ் தரல அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். நெதர்லாண்டில் ஆட்சி மாற்றத்தில் ஆரம்பித்து அவங்களுடைய நாட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுலேருந்து என்னென்னமோ சைனா தலையில் தண்ணி குடிச்சு பார்த்தாங்க. இப்போ பழைய இதுக்கு முன்னாடி டெக்னாலஜி DUVன்னு சொல்லுவோம், டீப் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபிக் மிஷின்ஸ் அப்படின்றது. இந்த இடத்துல சைனா வந்து ஓரளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கிறாங்க. ஆனால் அட்வான்ஸ் லித்தோகிராஃபிக் அந்த எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட்டில் அவங்ககிட்ட இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சைனாவுடைய டொமஸ்டிக் EUV அப்படின்றது அவங்களுடைய இன்டர்னல் சர்வே படி, ஷி ஜின்பிங்குக்கு அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட் படியே எடுத்தீங்கன்னா இன்னும் 15 வருட காலமாகவும் சைனாக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நெதர்லாண்ட்ஸ் அதுக்குள்ள இன்னும் 2 தலைமுறை தாண்டி போயிடுவாங்க அப்படின்றதும் பார்க்குறோம். ASML அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நார்மல் நிறுவனம் கிடையாது. இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த இடத்துல ஒரு ஆக்சஸ் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எந்த நாடு அட்வான்ஸ் சிப்ஸை உருவாக்க முடியும் அப்படின்ற அந்த தகுதியை பெறத்துக்கு இந்த நிறுவனம் மனசு வச்சாதான் முடியும். அந்த லிஸ்ட்ல இப்போ இந்தியா ஜாயின் பண்ணிருக்கு. இதுதான் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ 300 mm வேஃபர் சைஸ் அப்படின்றது ரொம்ப நான் டெக்னிக்கல் டீட்டெயிலுக்குள்ள போகலை, எனக்கு அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் தெரியாது. பட் நான் படித்த வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு சிலிகான் பிளேட் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 நானோமீட்டர் அப்படின்றது இப்போ TSMC மற்றும் டாடா இந்த 2 நிறுவனங்கள் சேர்ந்து இப்போ அந்த குஜராத்தில் தொலரையில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 mm. இது வந்து ஒரு கேப்பபிலிட்டி மெட்ரிக் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நோடு NM அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்துல கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கே வந்து 1.5 கிலோல இருக்கும். இன்னைக்கு சாலிட் ஸ்டேட் டிவைஸ்ன்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி லெவல், இது நான் பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ்க்கு பயன்படுத்தக்கூடியது இத்தினூண்டு ஒரு குட்டி விரலுக்கு பாதி சைஸ்ல இருக்கிறதுல 3 டிபி டேட்டாவை கிட்டத்தட்ட 50 மடங்கு ஸ்பீட்ல நம்மளால பண்ண முடியுது. இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் தான். இப்போ சைனாவுடைய $100 பில்லியன் ஃபெயிலியர், 100ல இருந்து $150 பில்லியன், இந்த $50 பில்லியன் இவங்ககிட்ட இருந்து திருடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. $100 பில்லியன் அப்படின்றது சொந்த நாட்டில் இதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்ஐசி, ஒய்எம்டிசி, பிக் ஃபண்ட் 1, 2, இப்போ பிக் ஃபண்ட் 3 இதுக்காகவே தனியா ஒரு நிதி ஒதுக்கீடை செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்லையும் போட்டு தனியார் பெரிய பெரிய ஜாக்மா போன்றவர்களுடைய நிறுவனங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா $50 பில்லியன் 28 நானோமீட்டருக்கு இன்னும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல 2025க்குள்ள 70% தன்னிறைவு பெறணும் அப்படின்னு சொல்லி இவங்க வச்சிருந்தாங்க செமிகண்டக்டர்ல. இது வரைக்கும் அவங்களால பண்ண முடியல. இதனாலதான் தாய்வான் மேல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண் இருக்கு. ஆனா தாய்வான்ல இருக்கக்கூடிய உலகத்தோடைய மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஃபேக்டரியில முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைக்கு ஒருவேளை தைவானை வந்து சைனா தாக்கிட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரியில, இது ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ், பட் யாரும் டினையும் பண்ணல, அந்த ஃபேக்டரி சுக்குநூறா தானே சிதைஞ்சு போகும். அதில் இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டு எந்த டெக்னாலஜியும் சைனாக்கு கிடைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இப்போ செமிகண்டக்டர் இல்லாம இன்னைக்கு நம்ம இயங்க முடியாது. நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் போனு, நீங்க மொபைல்ல இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய மொபைல் டவரு, நம்ம பயன்படுத்தக்கூடிய லேப்டாப், டேபு, காரு, என்ன டிஜிட்டல் டிவில இருந்து எடுத்தீங்கனாலும் இந்த செமிகண்டக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதன் பிறகு இவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்பியானேஜை ட்ரை பண்ணாங்க. எக்யூப்மெண்ட்டை ஸ்மகிள் பண்றது, இந்த கன்சைன்மெண்ட்ஸ் வெளியில போகும்போது, இந்த லித்தோகிராஃபி மிஷின்ஸ் வெளியில போகும்போது கடற்கொள்ளையர்களை வச்சு அதை வந்து கப்பல்ல இருந்து திருடி அதை எப்படியாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாமான்னு பார்த்தாங்க, ஃபெயில் ஆச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நிறைய சீனர்களை வந்து இதுல அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க, தண்டனையும் கொடுத்துருக்காங்க. என்விடியோடைய ஜிபியூ லோடட் சர்வரை சீனாவுக்கு கடத்திட்டு போறதுக்கு வேற ஒரு ஃபேக் கம்பெனி பேர்ல வச்சு இது பண்ணது $2.5 பில்லியன் அளவுக்கான பர்ச்சேஸ் அது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பழைய டியூவி மிஷன்ஸ், டீப் அல்ட்ராவயலட், இதை பயன்படுத்தி இதை மல்டிபிள் லெவல்ல, அதாவது ஒன்றுக்கு பதிலாக ஒரு 5 சேர்த்து போட்டு இயூவி ரெஸ்ட்ரிக்ஷனை பிரேக் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க, ஃபெயில் ஆச்சு. ஸோ இவ்வளோத்தையும் பண்ணி சைனாவுடைய அட்வான்ஸ் லித்தோகிராஃபிக் மிஷின்ஸோடைய தன்னிறைவு அப்படின்றது 0. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த டெக்னாலஜி தான் இப்போ நமக்கு வந்து அந்த லிஸ்ட் கிடைச்சிருக்கு. இந்த லித்தோகிராஃபி மிஷின்ஸை இந்தியா தங்கு தடையின்றி வாங்க முடியும். கிட்டத்தட்ட 6 to 8 வருடம் அரசாங்கம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்து தான் நாம் இந்த இதை நெதர்லாண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த புது செமிகண்டக்டர் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றது தாய்வானை வச்சு தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. 60% செமிகண்டக்டர்ஸ் உலகத்தில் தயாரிக்கக்கூடியது தாய்வான் தான், 18% தென்கொரியா. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 78% உலகத்தில் இருக்கக்கூடிய சப்ளை செயின் அப்படின்றது செமிகண்டக்டர் சப்ளை 2 நாட்டை நம்பி தான் இருக்கு. இப்போதான் இவங்களுக்கு இந்தியாவோட இதுவும் தெரியுது. ஏன்னா இந்தியா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சப்ளையரா வரல அப்படின்னா அமெரிக்காவே முடங்கி போகக்கூடிய அளவுக்கு, இல்ல அமெரிக்காவில் உலகமே முடங்கி போகக்கூடிய அளவுக்கு போகும். இப்ப அமெரிக்காவுடைய சிப்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதுல எந்த இடத்துல அந்த மிஷின்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, அந்த லித்தோகிராஃபி நெதர்லாந்து வருது, இதை வச்சுதான் நீங்க செமிகண்டக்டரை பயன்படுத்த முடியும். அப்போ எந்த இடத்துல இந்த செமிகண்டக்டரை வந்து உருவாக்கலாம், தயாரிக்கலாம் அப்படின்ற லிஸ்ட்ல சைனாவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுடைய செக்ஷன் 5949 யுஎஸ் NDAA அப்படின்ற இந்த சட்டப்படி ஃபெடரல் கான்ட்ராக்டர்ஸ் யாரா இருந்தாலும் சைனீஸ் சிப்ஸை கிரிட்டிக்கல் சிஸ்டம்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற சட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் இது உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால 2027 டிசம்பர்ல இருந்து இதுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியா இப்போ வந்து டிபெண்டன்சி இல்லை, ஒரு சாவரின் மோடுக்கு நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியில் ISM 2.0 இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024-27 பட்ஜெட்ல நான் பார்த்த மிக முக்கியமான அம்சம் இது ஒண்ணுதான். ஏன்னா இந்த இடத்துல எக்யூப்மெண்ட் பில் பண்றது, மெட்டீரியல், இதெல்லாம் தாண்டி இந்த லித்தோகிராஃபியை உள்ள கொண்டு வரணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான்.
இதுல மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,63,000 கோடி, 6 மாநிலங்கள், தமிழ்நாடுல ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மிஷன் ISM 1ல எடுத்தீங்கன்னா 76,000 கோடி அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. இதுல 12 நிறுவனங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. பட் அது 2 தான் உருவாகி இருக்கு. இதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ செல்ஃப் டிபெண்டபிலிட்டி அப்படின்றதுல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, எப்படி நம்ம ஆயில் அண்ட் கேஸை வேற நாடுகளை நம்பி இருக்கிறோமோ அது இயற்கை வளம், எதுவும் பண்ண முடியாது. பட் இது மனிதனால உருவாக்கப்பட்டது. தேஜஸோடைய MKN Mach 1 ஆல்ஃபாவுடைய ஃபைட்டர், இந்த இம்போர்ட்டட் ஷிப்ஸ் எல்லாமே இயங்க முடியாது. பிரம்மாஸ் கைடன்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் தீரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், S-400 சிஸ்டம், இந்தியாவுடைய மிலிட்ரி சேட்டலைட்ஸ், நேவலோட சோனார், ரேடார், ஃபயர் கண்ட்ரோல், ஹைப்பர்சானிக் மிசைல் சிஸ்டம், சைபர் டிஃபென்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை உருவாக்குறது மட்டும் கிடையாது, அதை உருவாக்குறதுக்கான லித்தோகிராஃபிக் மிஷின்ஸோட டெக்னாலஜி ஆக்சஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தியா 80களில் விட்டதை இந்த முறை மீண்டும் பிடிக்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா அதில் மறக்காம கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.